தமிழக காங்கிரஸ் தலைவர் EV.K.S. இளங்கோவன் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். விரிகுடா கடலுக்கு அழைத்து சென்று கடலிலே 10 ஏக்கரா பிரித்து கொடுப்பார் என்று நினைக்கிறேன். மக்கள் நல கூட்டணி என்பது 6 பேர் இருக்கின்ற கூட்டணி. 4 பேர் தூக்குவதற்கு, ஒருவர் அதிலே படுப்பதற்கு, முன்னாடி ஒருவர் சங்கூதி கொண்டு போவார். அதான் சொல்கின்றேன், ஆளுக்கு 10 ஏக்கரா கடலிலே அளந்து கொடுக்க போகின்றார்கள். அதை செய்வது எப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவர்கள் காலதாமதம் ஆகின்றது என்று நினைக்கின்றேன். நாம் தமிழர் கட்சி நான் தான் முதலமைச்சர் ஜனநாயக நாட்டில் எல்லோரும் சொல்லுவார்கள். எங்களுக்கு ஊரில் கூட ஆட்டோ ரிக்ஷா ஒரு ஸ்டாண்டினுடைய தலைவர் இருக்கின்றார். அவர் கீழ் 10 ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்கள் இருக்கின்றார்கள். அவரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார், நான் தான் வருங்காலத்தில் இந்தியாவினுடைய பிரதமர் என்று சொல்லியிருக்கின்றார். இதெல்லாம் ஜனநாயக நாட்டில் எல்லோரும் சொல்வது உண்டுதான். பஸ் ஸ்டாண்டிலே நான் தான் ராஜா என்று பைத்தியக்காரர்கள் சுற்றுவதில்லையா? அதுபோல்தான் கோவைக்கு அநேகமாக 5 மணிக்கு வருவார்கள். ஸ்டாலின் அவர்கள் மதுரையிலே கலந்து கொள்கின்றார். அநேகமாக இங்கே கனிமொழி கலந்து கொள்ளக்கூடும் என்று நினைக்கின்றேன். அது இன்னும் உறுதியாகவில்லை. தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை இதுவரை சென்ற பாராளுமன்றத்தில் நடந்த தேர்தலின் போது நடந்து கொண்டதை விட பரவாயில்லை, சுமாராக இருக்கின்றது. ஆனால் அதிமுக பணம் கொடுப்பதை அவர்கள் தடுத்தால்தான் தேர்தல் கமிஷன் நாணயமானவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்க கொடுத்துக் கொள்கின்றார் என்று சொல்கின்றார்கள். உண்மை என்று சொன்னால் காவல்துறையிலும் தேர்தல் கமிஷனும் தான் அதை தடுக்க வேண்டும். நன்றி. வேற ஒன்றும்